சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்று நீர் மஞ்சள் நிறத்தில் இருப்பதோடு மீண்டும் மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் இறால்கள் இனப்பெருக்க பாதிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய செய்தியாளர் அசோக், என்ன காரணம்? இதுதான் முதல் முறையாக ஏற்படுதா? வழக்கமாக மீனவர்கள் என்ன சொல்றாங்க? தேவப்பிரியன், இந்த மஞ்சள் நீரானது பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே இதே போன்ற மஞ்சள் நீர் வருகிறது. அதேபோல் இந்த கொசஸ்தலை ஆறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 136 கிலோமீட்டர் திருவள்ளூர் மாவட்ட பள்ளிப்பட்டில் உருவாகி அதேபோல் இறுதியாக எண்ணூர் விரிகுடாவில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இது கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 16 கிலோமீட்டருக்கு இந்த நதியானது ஓடுகிறது. இந்த 16 கிலோமீட்டரில் பல தொழிற்சாலைகள் இங்கே இயங்குகிறது. குறிப்பாக வாகன தொழிற்சாலை, உர தொழிற்சாலை, அதே போல அனல் மின் தொழிற்சாலை, இது போன்ற தொழிற்சாலைகள் இயங்கக்கூடியது. இந்த கழிவுகள் அனைத்துமே இந்த கொசஸ்தலை ஆற்றில் கொட்டப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 மீனவ கிராம மக்கள் இந்த மீனவ நம்பியே தான் வாழ்கின்றனர். தவிர இது முற்றிலும் இந்த மாதிரி மாசுபடுவதால் இவருடைய நான் எண்ணூர் பகுதி சார்ந்த மீனவன் தான். தொடர்ந்து இந்த ஆற்றுல கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறைக்கு மேலே மஞ்சள் நிறமாக ஆறு வந்துக்கிட்டு தான் இருக்குது. மஞ்சள் கலர் அப்படி டார்க் மஞ்சளில் வருது. ஆறு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மஞ்சளாக மாறிடுது. இது வேண்டுமென்றே இங்கே இருக்கக்கூடிய எந்த தொழிற்சாலை என்று இது வரைக்கும் எந்த அதிகாரியாலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த சூழ்நிலை தான் எனக்கு இருக்குது. ரொம்ப பாதிப்பு. எந்த மீனுமே இந்த ஆற்றுலேயே உற்பத்தி ஆகாது, வளராது, உயிரோடு வாழ முடியாது. அது மீனாக இருக்கட்டும், நண்டாக இருக்கட்டும், எறாவாக இருக்கட்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு இந்த எண்ணூர் கொசஸ்தலை ஆறு மாறி இருக்குது. இது ரொம்ப அழிவுக்கான ஒரு ஆரம்ப நிலைன்னு நினைக்கிறேன். அரசாங்கம் இதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. ரொம்ப மோசமான நிலைமை. பல முறை வராங்க, பக்கெட்டில் தண்ணி எடுக்கிறாங்க, ஆய்வு கொண்டு போறேன்றாங்க. நேற்று கூட அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, இது இயற்கையாகவே ஆற்றுல தண்ணியிலேருந்து கிளம்பி வெளியே வருதுன்றாங்க. கேட்டால் பாண்டிச்சேரியில் அது மாதிரி தான் மஞ்சளாக வந்ததுன்றாங்க. இதெல்லாம் கிடையாது. இது வேண்டுமென்றே சதி நடக்குது. இந்த ஆற்றை முழுமையாக அழிச்சு இங்கே இருக்கக்கூடிய மீனவருடைய வாழ்வாதாரத்தை முற்றுமா அழிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக இப்போ வழக்கமா இப்போ ஆரம்ப கட்டத்தில் எந்த மாதிரி மீன்கள் இங்கே இனப்பெருக்கம் இப்போ இந்த கழிவுனால என்னென்ன மீன்கள் தற்போது காணாமல் இருக்கிறது? பெரும்பாலும் சொல்லக்கூடிய எந்த மீன் வகையுமே இங்கே கிடையாது. ஆற்றுல கிடையாது, சுத்தமாக கிடையாது. எந்த மீனுமே கிடையாது. இப்போ ஆற்றுல இந்த மடவை மீன் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் அந்த கடல் பழவேற்காடு போனாக்கா கிட்டத்தட்ட 10 கிலோ மீன் போட்டில் துள்ளி குதிக்கும். சும்மா ஓடும் போதே வலைலாம் விடுத்தாவில்ல. அப்படி விழுந்து அப்படி உயிர் வாழ்ந்த மீன், நல்லா செழிப்பா இருந்த மீன், இன்னைக்கு அந்த மீன் பார்க்கறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மீன் கிடையாது, நண்டு கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடச்சென்னை அனல்மத்தில் அந்த சாம்பல் கழிவுகள், சாம்பல் மேடா சேரும் சகதியமா இருந்தால் தான் நண்டு, எறா, மீன் உற்பத்தி ஆகும், வளரும், உயிர் வாழும். ஆனால் இங்கே என்ன ஆகி போச்சு, சாம்பல் மேடாகி போச்சு. மேலே கீழே அடியில் சாம்பல் மேடு, மேலே மஞ்சள் நிறமா கலரு, அதுக்கு மேலே அசிபிசியல் ஆயில் கழிவுகள், ஒட்டுமொத்தமாக இந்த கொசஸ்தலை ஆறை அழிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது. தேவப்பிரியன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மீனவ மக்கள் இந்த ஆற்றை நம்பிதான் வாழ்கிறார்கள். தற்போது இந்த தொழிற்சாலையில் வரக்கூடிய அந்த கழிவினால நண்டு என்று சொல்லக்கூடிய அந்த இனமும் அழிக்கப்பட்டிருக்கு. பழுவேற்காடு நண்டு மட்டுமே இருக்கிறது. எண்ணூர் என்று அது வரைபடத்தில் எடுக்கப்பட்டிருக்கு அந்த நண்டு. இது அதே போல இந்த உப்பளம் என்று சொல்வார்கள். தற்போது இந்த உப்பளம் என்பது தூத்துக்குடி, மரக்கணம் அந்த இடத்துல தான் இந்த உப்பளம் இயங்கி வருகிறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பளம் என்ற பகுதியை தற்போது அழிக்கப்பட்டிருக்கு. இந்த கழிவு நீரால் இதுக்கான ஒரு நிரந்தரமாக ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். உடனடியாக அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனம் இதுக்கான நஷ்டஈடு தர வேண்டும். இது முடிவெடுக்க வேண்டும் என்பதே இந்த தகவலுக்கு நன்றி அசோக்.